என்னம்மா ரஞ்சினி, நாளைக்கு விசாரணையா? ஆமா மேடம். வக்கீல் யாரு? நல்ல வக்கீலா தானே வச்சிருக்க? இல்ல. வக்கீல் வச்சுக்கலன்னா எப்படிமா? கரணம் தப்புனா மரணம்ன்ற மாதிரி இருக்கு உன் கேஸ். நியாய தர்மம்ல கோர்ட்ல செல்லுபடி ஆகுமா? சாட்சிகளை வச்சுதான் தண்டனையே. வாதாட வழி இல்லாம தான் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சு. உன்னோட நியாயத்தை எடுத்து சொல்ல ஒரு ஆள் வேணும்ல. அதுக்கு முதல்ல ஒரு நல்ல வக்கீல ஏற்பாடு பண்ணிக்க. சரி, நான் வரேன். என்ன? அவ ரெடி ஆயிட்டு இருக்கா கோர்ட்டுக்கு போறதுக்கு. ரெடி ஆகி வரட்டும். வாழ்த்தி அனுப்புதானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உமா, கோர்ட்ல அந்த ரஞ்சினி வெளியே விட்டுற மாட்டாங்களே? கண்டிப்பா விட மாட்டாங்க. அவ வெளியே வரத்துக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏய் சங்கீதா, நில்லு. என்னம்மா, கோர்ட்டுக்கு கிளம்பிட்ட போல இருக்கு. நான் இப்பெல்லாம் இந்த ஒயிட் சாரி மட்டும் தான் கட்டுறேன்ல. என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வேஸ்டா போகுது. கலர்ல அவ்வளோ வெரைட்டி இருக்குன்னா பாரு. உனக்கு வேண்டான்னா ஏதாவது அனாதை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கொடு. குட் ஐடியா. பட் அது நம்ம ரஞ்சினி அக்கா கொடுத்தோன்னு வச்சுக்கோ, ஏன் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஜெயில கொண்டு போய் அடைச்சிருவாங்க. ஜெயில் ட்ரெஸ் எல்லாம் வேற கொடுப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் யங் அண்ட் யூத்ஃபுல்லா ஃபீல் பண்ணட்டுமேமா. ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. அம்மா, ரஞ்சினிக்காவை நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு. போகும்போது வெறுங்கையெல்லாம் வீசிட்டு போகாத. ஏதாவது நல்லதா அவங்களுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு போ. ஏன்னா வெளியே இருக்கிற இந்த கொஞ்ச நாள் தானே எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியும். ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் காலம் முழுக்க களி தானே சாப்பிடணும். இன்னும் ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்தது தொலைச்சிருவேன் ராஸ்கல். என்ன? அண்ணா, உப்புமா ரெடியா இருக்கு. சட்னியா சர்க்கரையா? ரெண்டும் தான். ரெண்டும் கலந்தா நல்லா இருக்காதுண்ணா. கலக்க சொல்லல, நீ தனித்தனியா வை, நான் தொட்டுக்கிறேன். சரி. அம்மா, ஜலதரங்க மாதிரி இவ்வளவு ஐட்டம் பண்ணிருக்கிற நீ. இட்லி, லெமன் ரைஸ், ஓஹோ, தோசை, பொங்கல், பூரிக்கிழங்கு. நாம என்ன ஹோட்டல நடத்துறீங்க? மொத்தமா சாப்பிட போறது 2 பேர் தான். உட்கார்ல எனக்கு நான் கிளம்புறேன். பத்தியா, இப்ப ஒரே ஆள் தான். இத்தனை அவன் சாப்பிடுவான். யார் சாப்பிடுறது? நீதான். என்னப்பா அவ்வளவு அவசரமா கிளம்புற? கோர்ட்டுக்கு ரஞ்சினி இன்னைக்கு ஆஜர் பண்ண கூட்டுறாங்க பெரியப்பா. அவங்களுக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. சத்தியம் அவ பக்கம் இருந்தா நிச்சயமா பெயில் கிடைக்கும். சரி பெரியப்பா, நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் இந்த லெமன் ரைஸை சாப்பிடுங்க. கொஞ்சம்னா கொஞ்சம், அவ்வளவுதான். இதான் கொஞ்சம். செல்வா அக்கா, முனியம்மா விஷயம் என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன். அந்த ரஞ்சினி ஒருத்திக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, நீ ஜெயிலுக்கு போனியே, என்ன சொன்னா? ஒத்து வர மாட்டேங்கிறா. ஒருவேளை நீ நினைக்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சோ என்னமோ. நான் என்ன நினைக்கிறேன்னு ரஞ்சினியால மட்டும் இல்ல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
மத்தவங்க என்ன பெத்த உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் பார்க்கிற பார்வையை வச்சே அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும். ரஞ்சினியை பொறுத்த வரைக்கும் என் மேல இருக்கிற பாசம் மரியாதை இப்பவும் அப்படியே தான் இருக்கு. ஆனா நான் இல்லீகலா அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவளுக்கு தோணுது. அதனாலதான் நான் ஹெல்ப் பண்ணாலும் அவ வேணான்னு சொல்றான். ஆமா, இப்ப கேஸ் எந்த அளவுல இருக்கு? என்கொயரி முடிஞ்சு ரஞ்சினியை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. அவ வெளியில வர்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? வக்கீல் யாராவது வந்தா தானே வழி கிடைக்கும். ஆனா வர மாட்டாங்களே, நான் வர விடலையே. இப்பவும் சொல்றேன், ரஞ்சினி என்கிட்ட வந்தே தீரணும். நான் தான் அவளுக்கு இருக்கிற ஒரே சரணாலயம். அவளை சுத்தி இருக்கிற வளைய இன்னும் இருக்க போறேன். தடுமாறுவா, தத்தளிப்பா. மனசுல கோவமும் உடம்புல இருக்கிற வேகமும் அதிகமா இருக்கிறதுனாலதான் அவளுக்கு ஜெயில் வாழ்க்கைய பத்தி இன்னும் தெரியல. அது எப்போ நரகம்னு தெரிய வருதோ அப்போ இந்த சந்திரமதி அவளுக்கு ஞாபகத்துக்கு வருவா. ஆமா, அவ என்ன தேடி வருவா. வர வெப்ப சந்திரமதி சந்திரமதி அரசு வக்கீல் வாதத்தை துவங்கலாம். யுவர் ஆனர், இந்த வழக்கு ஒரு திட்டமிட்ட கொலை வழக்கு. எனது கட்சிக்காரர் உமா தனக்கு நேர்ந்த கொடுமைக்காக மனித உரிமை கழகத்திலிருந்து தொடரப்பட்ட வழக்கு. தனக்கு சில மணி நேரங்களில் திருமணம் நடக்கப் போகிறது என்ற எதிர்கால கனவோடு இருந்த நிலையில் உள்நோக்கத்தோடு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்து மணமேடையை நோக்கி வந்த தன்னுடைய எதிர்கால கணவனை சுங்க இலாக்கா அதிகாரி மிஸ் ரஞ்சனி சுட்டு கொன்ற வழக்கு இது. குற்றம் சாட்டப்பட்ட மிஸ் ரஞ்சனியை கூண்டிலேற்றி சட்டப்படி விசாரித்து கொலை குற்றத்தை ஊர்ஜிதம் செய்து உயர்ந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கரம் கோற்றார் அவர்களிடம் நான் சமர்ப்பிக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்ட நபரை விசாரணைக்கு அழைக்கலாம். ரஞ்சனி, ரஞ்சனி, ரஞ்சனி. குற்றப்பத்திரிகையோட நகல் உங்களுக்கு தரப்பட்டதா? இல்ல சார். உங்க பேர்ல உமாங்கிறவங்க சார்பா மனித உரிமை கழகம் தொடர்ந்து இருக்கிற வழக்குல உங்க சார்பா ஆஜராக உங்க தரப்புல வக்கீல் வச்சிருக்கீங்களா? இல்ல சார். வக்கீல் வைக்கணுமா? நீதியை நிலைநாட்ட குற்றம் சாட்டப்பட்ட உங்களுக்கும் கோர்ட் உதவி வழங்கும். யூ நீட் a lawyer to defend yourself. யுவர் ஆனர், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கும் மிஸ் ரஞ்சனியின் சார்பில் வாதாட அனுமதி கோருகிறேன். இது என்னுடைய வக்காலத்து.
Yes, you can appear for the accused. தேங்க்யூ யுவர் ஆனர். ஐ பெக் யுவர் இன்டெலிஜென்ஸ் யுவர் ஆனர். புதுசா வந்திருக்க வக்கீல் சொன்ன மாதிரி இவர் மேல குற்றம் சுமத்தப்படல, குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அது இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். No exchange of comments between the counsels. பாடன் யுவர் ஆனர். என்னுடைய கட்சிக்காரன் சார்பிலே, அதாவது கோர்ட்டார் அனுமதித்த நிமிஷத்திலிருந்து எனது கட்சிக்காரராக மாறி இருக்கும் மிஸ் ரஞ்சனியின் சார்பிலே அவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கும், அதாவது மனித உரிமை கழகம் மூலமாக வழக்கு தொடர்ந்திருக்கும் உமாவை விசாரிக்க வசதியாக கூண்டில் ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். உமா அவர்கள் வழக்கு தொடுத்தவரே தவிர வழக்கு சம்பந்தப்பட்டவர் இல்லை. அவர் சார்பாக வாதாட வக்கீல் நான் இருக்கையில் உமா அவர்கள் எதற்காக கூண்டில் ஏற வேண்டும்? சரி, நீங்கள் கூண்டில் ஏறுங்கள், விசாரிக்கிறேன். Order, order, order. யுவர் ஆனர், எப்ப இவங்க கட்சிக்காரரை கூண்டில ஏத்தக்கூடாதுன்னு சொல்றாரோ அதே மாதிரி என் கட்சிக்காரரும் கூண்டில இருக்கக்கூடாது. இது ரெண்டு வக்கீல்களுக்குள்ள வாதமாக மட்டுமே இருக்கணும். அவங்க வெறும கோர்ட்ல பிரசன்டா இருந்தா மட்டும் போதும் நினைக்கிறேன். ஏதோ போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு கூட்டு வந்த ஒரு குற்றவாளியாக என்னுடைய கட்சிக்காரரை இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது திடமா நம்புறேன். நீங்க ரெண்டு வக்கீல்களும் ரெண்டு தரப்பிற்காக வாதி பிரதிவாதிகளா இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வாதி பிரதிவாதிகளா பாக்ஸ்ல இருக்கலாம், இருக்கணும். கால் அப்பான் மிஸ் உமா டு தி பாக்ஸ். உமா, உமா, உமா. யுவர் ஆனர், மதிப்புக்குரிய எதிர்த்தரப்பு வக்கீல் தன்னுடைய வாதத்தை முதலில் தொடங்கினால் இந்த வழக்கை பற்றியும் இந்த வழக்கின் போக்கை பற்றியும் நான் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். இதுவே பின்னால் செய்ய போகும் என்னுடைய வாதத்திற்கு பெரும் பயனாக இருக்கும் என்று நம்புகிறேன். தட்ஸ் மை மோஷன். Motion granted. Proceed. தேங்க்யூ. You can examine. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறில்லை, உண்மை இது தவிர சத்தியம். வேறில்லை, இது சத்தியம். எஸ் உமா, இவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். எப்படி தெரியும்? அவங்க என் அம்மாவோட ஃப்ரெண்ட். இவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த மாதிரியான உறவு? சுமூகமா, நெருக்கமா, கருத்து வேறுபாடுகள்ல கசப்பா? இவங்க என் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த வகையில் இவங்க மேலே பிரியமாகவும் நல்ல மதிப்போடவும் நடந்துட்டு இருக்கேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நடுவில் நடக்கிற எல்லா பிரச்சனையிலையும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். புரியலம்மா, நீ என்ன சொல்ல வர? இன்ஃப்ளூயன்ஸ் நீ எதை மீன் பண்ற? கேன் யூ டீடைல் திஸ்? எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். எங்கள் அப்பா இறந்துட்டார். எனக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்கான். என்னோட ஸ்டெப் ஃபாதரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்ததில்லை, எந்த சண்டையும் வந்ததில்லை. எங்கள் அம்மாவை அதுக்காக நான் வெறுக்கவும் இல்லை. என் அருணை சுட்டு கொண்டு I object this, Your Honor. I move to strike this word. இவங்களால் கொல்லப்பட்ட அது இன்னும் வாதத்துக்கே வரல. Motion granted. Thank you, Your Honor. You can proceed. யுவர் ஆனர், தன்னை மதிக்காம நடந்த மகளை அடக்கிறதுக்காக நினைச்ச ஒரு தாயும் அந்த தாயோட சேர்ந்து தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து ரஞ்சனியை சேர்ந்து செஞ்ச கூட்டு சதி தான் இந்த கொலை. அதை உமா மூலமா, இந்த வழக்கு மூலமா கனம் கோட்டார் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் யுவர் ஆனர். Now you can examine. Thank you, Your Honor. உமா, உன்னை கேள்வி கேட்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம், ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச ஒருத்தரை இழந்துட்டு வந்து நிற்கிற பாரு. சரி, கேட்கணுங்கிறதுக்காக சில சம்பிரதாய கேள்விகளை கேட்டு வைக்கிறேன். நீங்க யார் பராமரிப்பில் இருந்தீங்க? என் பாட்டியோட பராமரிப்பில் தான் இருக்கேன். ஓ, அப்போ அம்மா? என்னை பெத்த கடனுக்காக. பெத்த கடனுக்கா இல்ல பெத்த பாவத்துக்கா? என்னை பெத்ததுக்காக அம்மா விஷம் போட்டாங்க. சரி, இப்போ இதுக்கப்புறம் நீ அருணுடைய வீட்டில் தான் போயிருக்கணும் இல்லையா?
ஆமா, அவங்க பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? தெரியாது. சரி, இப்போ அருணை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லுங்க. அருண் ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப நேசிச்சார், என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இல்லாம பழகியிருக்காரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சார். அது மட்டும் எனக்கு தெரியும். ப்ளீஸ் நோட் திஸ் யுவர் ஆனர். ஆமா, எனக்கு ஒரு வைட்டல் டவுட். நீ அருணை காதலிச்ச, அவனை நம்பின, அவனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட. ஏன் நீங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணத்தை முடிச்சு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கன்னு காவல்துறையை அணுகியிருக்க கூடாது? தோணலையா? என்னால என்னோட ஃபேமிலி தலைகுனிய கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் என் வீட்டுல இருக்கிறவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். குடும்ப மானத்துக்காகவா இல்ல உங்க அம்மா தலைகுனியாம இருக்கணுங்கிறதுக்காக? அதான் கூண்டுல ஏத்தி இப்படி செஞ்சுட்டிய. நீ பேசாம அருணை சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவனை நீ சாவுல இருந்து காப்பாத்திருக்க முடியும். நீ கூண்டிலேயே ஏறி இருக்க வேணும். சரி, அதை விடு. ரஞ்சனி பேர்ல நீ கேஸ் போட்டிருக்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அருணை பத்திய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக சமுதாய அக்கறையோட உன் பேர்ல ஒரு போலீஸ் கேஸ் போட்டு உன்னை காப்பாற்ற வேண்டி உன்னை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணேன்னு வச்சுக்க, மறைஞ்ச நிறைய தகவல்கள் வெளியே வரும் இல்லையா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த வழக்கை திசை திருப்ப நினைக்கிறார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வழக்கு ரஞ்சனி அருணை சுட்டதற்கான உமா தரப்பில் போடப்பட்ட மனித உரிமை கழக வழக்கு. உமாவை விசாரித்தால் அருணை பற்றிய பல தகவல்கள் வெளிவரும் என்று அவர் கூறுவது வேறு வழக்கு. இந்த வழக்கிற்கும் அந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆக மொத்தம் உமா பேர்ல தனியா ஒரு கேஸ் போடலாம். அந்த கேஸ் வேற, இந்த கேஸ் வேற. அதான் உங்க வாதம். சரி, அதை நான் ஒத்துக்கிறேன். அப்படியே பார்த்தாலும் ஹியூமன் ரைட்ஸ் கழகம் மூலமா உமா ரஞ்சனி பேர்ல போட்ட கேஸை உங்க வாதப்படியே ஆரம்ப கட்டத்திலேயே இந்த கோர்ட் ஏற்றுக்கூடாது. யுவர் ஆனர், இது சுங்க இலாக்கா சம்பந்தப்பட்ட விஷயம். ரஞ்சனி மேல எந்த ஒரு எஃப்ஐஆரும் இதுவரை ஃபைல் ஆகல. இருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக இந்த கேஸ் ஆரம்ப கட்டத்திலே இருப்பதனால் நிச்சயமாக அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், மிஸ் ரஞ்சனி அவர்களுடைய பெயில் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டுமாய் கனம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் அவர்கள் சாட்சிகளை கலைக்க நிறைய வாய்ப்புள்ளது. அதே கவலை தான் எனக்கு உமா விஷயத்திலும். உமா அருணுக்கு ரொம்பவும் நெருக்கமானவள். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரரை நெருக்கமானவர் என்று சொல்லி கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மனைவி, அவர் அருணுடைய மனைவி. நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சட்டப்படி பதிவாளர் ஆபீஸில் அவர் முன்னால் கையெழுத்து போட்டால் தான் அது திருமணம். இல்லையா? உங்கள் ஜாதி மத இன கோட்பாடு படி ஒரு ஆணையும் பண்ணியும் சேர்த்து வைப்பதுதான் அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாகும். யுவர் ஆனர், சடங்கு சம்பிரதாயம் திருமணம் என்றெல்லாம் கூறி எதிர்த்தரப்பு வக்கீல் இந்த வழக்கை திசை திருப்ப நினைக்கிறார். ஆனால் இந்த வழக்கு அது அல்ல. மிஸ் ரஞ்சனி அவர்கள் அருணை ஓட ஓட நடு ரோட்டில் விரட்டி கொலை செய்திருக்கிறார். இதை ஏராளமான பேர் பார்த்திருக்கிறார்கள். அவர் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல யுவர் ஆனர், தாங்கள் 2 முறை சம்மன் அனுப்பியும் அவர் கோர்ட்டுக்கு வராமல் இருந்திருக்கிறார். 3வது முறை கைது வாரண்ட் பிறப்பித்த பிற்பாடுதான் அவர் கோர்ட்டுக்கே வந்திருக்கிறார். அவரை ஜாமீனில் வெளியே விட்டால் சாட்சிகளை கலைப்பதோடு மட்டுமல்லாமல் தானும் தலைமறைவாகி இந்த கேஸை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார். எனவே அவரை ஜாமீனில் விட வேண்டாம் என்று கனம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.